Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான ஒரு போர்க் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு 1/2 கிலோ போர்க் எடுத்திருக்கேன். இதுல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுக்கலாம். ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிற போர்க்கை சேர்க்கலாம். இதில் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 6 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பாதி அளவில் இதை மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்கலாம். இதை நல்லாவே கொதிக்க விடலாம். பாருங்கள், இது கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போது இதை மூடி வச்சு மிதமான தீயில 1 மணி நேரம் நல்லா வேக விடலாம். இதை முழுசாக மூடி வைக்காமல் இந்த மாதிரி பாதி அளவிலேயே மூடி வச்சுக்கோங்க. இதை 1 மணி நேரம் மிதமான தீயில நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா தான் இறைச்சி நல்லாவே குக்காகி வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இடையில இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போது தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் இதை மூடி போட்டு நல்லா வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் ஆயிருக்கு. இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம சேர்த்துருந்த தண்ணியும் கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு. இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் மூடி போட்டு வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை 1 மணி நேரம் நல்லாவே வேக வச்சு எடுத்தாச்சு. இதில் நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லாவே கெட்டியாகி வந்தாச்சு. இறைச்சியும் நல்லாவே குக்காகி இருக்கு. உங்களுக்கு கிரேவியாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் எடுக்கலாம். இதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இதை கொஞ்சம் ட்ரையாக விட்டு எடுக்கிறேன். இதை கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதில் இருக்கிற எண்ணெயே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நல்லாவே கிளறி எடுத்தாச்சு. இது நல்லாவே ட்ரை ஆகி வந்தாச்சு. பாருங்கள், நம்மளோட சுவையான போர்க் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.